பொள்ளாச்சி தீர்ப்பு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியை தீர்ப்புன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பொறுப்பு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கும் பொள்ளாச்சியே சாட்சி, பொருளாதார ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்தது. இப்போ கொடநாடு கொலை கொள்கை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும் சார். பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ரம்பக்கா ஒரு பொய் திராட்டு சொல்றது தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும், மக்கள் நல்லா தெரியும். பொள்ளாச்சி தீர்ப்பு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியை தீர்ப்புன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுக்கு முதல்ல நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பொறுப்பு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கும் பொள்ளாச்சியே சாட்சி, பொருளாதார ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்தது. இப்போ கொடநாடு கொலை கொள்கை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும் சார். பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ரம்பக்கா ஒரு பொய் திராட்டு சொல்றது தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. மக்கள் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என தான் கூறியது நடந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.